வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சென்னா மசாலா தாபா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தாபானாலே ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆயிலோடு இருக்கும். நம்ம அதே மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சென்னா வேக வைக்கலாங்க. அதுக்கு ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த டீ தூள் வந்து டஸ்ட்டாக வரும், அதை எடுத்துக்காதீங்க, நல்ல டீ தூளாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூட்டை மாதிரி நல்லா நூல் போட்டு கட்டி எடுத்துக்கோங்க. இப்போது சென்னாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மூட்டையாக கட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மசாலா வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 மிளகாய், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு 10லேருந்து 12 மிளகு வந்து நம்ம கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மசாலா நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ சென்னா மசாலா வந்து தாளிக்கலாங்க. அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் வந்து காய வச்சுருக்கேன். அப்புறம் ரொம்ப பொடியாக நறுக்குன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டோம்னா எண்ணெயில் அது வதக்கும் போது அப்படியே கிரேவி மாதிரி ஆகிடும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வதங்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க, பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி வந்து நான் சேர்க்குறேன். நான் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே அளவு தான் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். நமக்கு கிரேவி வந்து தக்காளியும் வெங்காயம் தான். இப்போ இதை வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா அந்த மசாலாவை அதில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிடுங்க, பவுடர் மாதிரி. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறேன். இப்போது மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேங்க. மிளகாத்தூள் வந்து எதுக்குன்னா நம்ம 2 காஞ்ச மிளகாய் தான் போட்டு அரைச்சிருக்கோம். அதை அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சோம் இல்லைங்களா ட்ரை மசாலா, அது நமக்கு எவ்வளோ தேவையோ, நம்ம எவ்வளோ கிரேவியோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச சென்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேங்க. அப்புறம் நம்ம உள்ள துணியில் கட்டி போட்டோம் இல்லைங்களா, அந்த மசாலாவெல்லாம் எடுத்துடலாம். இப்போ அந்த டீ தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த ஸ்மெல்லெல்லாம் அந்த சென்னாக்குள்ளே நல்லா இறங்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த மாதிரி அழுத்துனா நல்லா அழுந்து வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், ஆயிலெலாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு எல்லாமே இப்போவே சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து நான் சேர்க்குறேன். நான் பட்டை லவங்கெல்லாம் முழுசாக சேர்க்கலைங்க, நான் அதுக்கு பதில் கரம் மசாலாவாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா சாப்பிடும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது நம்ம வேக வச்ச சென்னாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேருங்க. அந்த டீ தூளில் இருக்கிற ஒரு துவர்ப்பு டேஸ்ட் வந்து அந்த தண்ணியில் இருக்கும். அது இந்த சென்னா மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நீங்கள் அந்த ஒரு கரண்டிலேயே அந்த சென்னாவை நல்லா மசிச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக போட்டு அரைச்சி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. பாருங்கள், சென்னா மசாலா நல்லா ஒரு கிரேவி மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கரண்டியிலேயே அந்த சென்னாவை லைட்டாக மசிச்சு விட்டேன். இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இனிமே தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம சென்னா மசாலா வந்து தாபா ஸ்டைலில் பண்ண போகிறோங்க. தாபானாலே ரெட் கலரில் மேலே ஆயிலோடு இருக்கும். அதுக்கு அவங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது நான் ஒரு 2 பிரிஞ்சி இலை வந்து சேர்க்குறேன். நான் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் நெய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆயில் கூட எடுத்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான்.
அடுத்தது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்க்குறேன் இதில். இப்போது இது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்க்குறேன். இதை எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அந்த சென்னா மசாலாவோடு சேர்த்துடலாம். இது தாங்க தாபாவில் ஃபாலோ பண்ணுற ட்ரிக்கு. எல்லா டிஷ்ஷுக்குமே அவங்க கடைசியாக ஆயிலில் மிளகாத்தூளை போட்டு நல்லா வறுத்து அதில் சேர்த்துருவாங்க. இப்போ நம்ம தாளித்து ஜீரகம் மிளகாத்தூள் அதெல்லாம் எடுத்து இந்த சென்னா மசாலாவோடு சேர்த்துடலாம். தாபாலெல்லாம் இந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எல்லா டிஷ்ஷுக்குமே இந்த மாதிரி ஆயிலில் மிளகாத்தூளை போட்டு மேலே கொட்டி தாளிச்சிருவாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஸ்லோ ஃபயரில் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான சென்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.